نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அணுவும் தவறாது எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் நாளை கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விட்டார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இன்னும் யாரெல்லாம் வரவிருக்கிறார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இப்ப நியமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்களோ அத்துணை நல்ல விடயங்களை அவசர அவசரமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த விடயங்களை தடுத்திருக்கிறானோ, தடை பிறப்பிச்சிருக்கிறானோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழ்ந்து காட்டினார்களோ அத்துணை தீய விடயங்களை முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலாவதாக அடியான எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்த அல்லாஹ் அதுல சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாங்க மனிதன் அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலங்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், சிறப்பாக்கி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்திலும் சிறந்த படைப்பு மனிதன். உலகத்திலே படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான படைப்புகள்ல பகுத்தறிவுள்ள படைப்பு மனிதன். அதிலே யாரை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், யார் அல்லாஹை ரப்பாக ஏற்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நபியாக ஏற்றிருக்கிறார்களோ, புனிதமிக்க குர்ஆனை ஏற்று யாரெல்லாம் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறார்களோ, யாரெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்கின்றார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவர்களை மட்டும்தான் கண்ணியமானவர்கள், இவர்கள் மட்டும்தான் சிறப்பானவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறும் செய்யாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து எந்த வழியை நபி காட்டி தந்தார்கள் அந்த வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறார்களோ இவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றியாளர்கள், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் வெற்றியாளர்கள். இவர்கள் தான் நல்லவர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிக் கொள்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு வெறுமனே வாழ தரப்பட்ட வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு எண்ணி தரப்பட்ட மூச்சுக்கள். எப்பொழுது எங்களுடைய மூச்சு முடியுமோ, எப்பொழுது எங்களுடைய ரிஸ்க் இந்த உலகத்தில் முடியுமோ, அல்லாஹ் எங்களுடைய உயிரை கைப்பற்றி விடுவான். அதற்கு முன்னால் எங்களுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை அணுவும் தவறாது எடுத்து நடக்க வேண்டும். கண்ணியமானவர்களே,
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன துன்யா ஹுலிகத் லகும், இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்காக வேண்டி மட்டும்தான். கண்ணியமானவர்களே, இந்த உலகம் யாருக்கு படைக்கப்பட்டிருக்கிறது? ஹதீஸ்ல வந்திருக்குது, நாளை கியாமத்துடைய நாள் ஏற்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்து முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் வர்ணிக்க செய்திடுவான். உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் எந்த அளவுக்கு என்றா, இந்த உலகம் அழியறதுக்கு முன்னால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பூமியில் கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமையும் அல்லாஹ் வாழ வைக்க மாட்டான். அனைவரும் மரணிச்சதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை அழைப்பான். அதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க, இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்காக வேண்டி. வான்தும் ஹுலிக்தும் லில் ஆகிரா, நாங்க படைக்கப்பட்டிருக்கிறது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக வேண்டி. எங்களுக்கு முன்னால வந்த நபிமார்கள், எங்களுக்கு முன்னால வந்த தூதுவர்கள், எங்களுக்கு முன்னால் வந்த நல்லவர்கள், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் காட்டின வழிப்படி வாழ்ந்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளை அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் வாழ்ந்து காட்டினார்கள், வளர்த்தார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டாங்க. என்ன கனவு என்றா, அவன் தன்னுடைய மகனை அறுத்து குர்பான் கொடுக்கும்படியான ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவை தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னி ராய்து ஃபில் மனாம் அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. எங்களுக்கு பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது இந்த வார்த்தையில். இந்த குர்ஆனுடைய வசனத்தில் எங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, என்ன படிப்பினை தெரியுமா? ஒரு தந்தை தன்னுடைய குழந்தை எந்த முறையில் வளர்த்திருக்கிறார், ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எந்த முறையில் வளர்த்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த அளவுக்கு பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறாள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அந்த மகனுக்கு 8 அல்லது 10 வயது இருக்கும். தன்னுடைய மகனிடத்தில் வந்து சொல்லுகிறார் விடயத்தை, நான் ஒரு கனவு கண்டேன், உன்னை அறுத்து பலியிடும்படியாக ஒரு கனவு கண்டேன். சுப்ஹானல்லாஹ். மகனுடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மகனுடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிறார், யா அபதி, என்னுடைய தந்தையே, நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை போன்று செய்யுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமா நீங்க இந்த பொறுமையாளர்களோடு காண்பீர்கள். ஒரு புள்ள தன்னுடைய வாப்பாவை பார்த்து சொல்ற விஷயம், என்னுடைய தந்தையே, அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டு இருக்கிறான் அதே போல் நீங்க செய்யுங்க, நிச்சயமாக என்னை நீங்க பொறுமையாளருடைய கூட்டத்திலே காண்பீர்கள். கண்ணியமானவர்களே, இன்று உலகத்துடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் கண்ணியமானவர்களே, கண்ணியமான பெற்றோர்களே, நாங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய மகனுக்கு தொழுகையை பற்றி சொல்வதற்கு எங்களுக்கு தைரியம் பிறக்கிறதா? மகனை பள்ளிக்கு போய்த்து தொல்லை என்று சொல்றதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கிட்ட இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை என்னுடைய வாழ்க்கையில் இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது என்ன தெரியுமா? தொழுகை அல்லாஹ்வுடைய கட்டளை, நோன்பு அல்லாஹ்வுடைய கட்டளை. எதெல்லாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் எடுத்து நடந்தால் வெற்றி பெறுவானோ, எதெல்லாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் எடுத்து நடந்தால் மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்குமோ, அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அது எங்களுடைய வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம், எங்களுடைய தொழிலாக இருக்கலாம், எங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், எங்களுடைய குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், எங்களுடைய அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறது ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய கட்டளை. என்னது? அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுகை மட்டும்தான், அல்லாஹ்வுடைய கட்டளை நோன்பு மட்டும்தான், அல்லாஹ்வுடைய கட்டளை வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்வது மட்டும்தான், அல்லாஹ்வுடைய கட்டளை ஜகாத் கொடுக்கிறது மட்டும்தான். கண்ணியமானவர்களே, உலகத்துல ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் வாழ்ந்து காட்டித்தான் சென்றிருக்கிறார்கள். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி தன்னுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும், ஒரு பொறுப்புதாரி தனக்கு கீழால் உள்ளவர்கள் எப்படி பார்க்க வேண்டும், ஒரு தொழிலாளி தனக்கு கீழால் உள்ளவர்களுக்கு எப்படி அதற்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும், ஒரு மனிதன் தனக்கு கீழால் உள்ளவருக்கு எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும், ஒரு பெரியவர் சிறிய பிள்ளைகளுக்கு எப்படி இரக்கம் காட்ட வேண்டும், சிறியவர்கள் பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், இது அனைத்தும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது.
என்ன காரணம் தெரியுமா? தீன் இல்ல எங்கள்கிட்ட, மார்க்கம் எங்களை விட்டு தூரமாகிட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளை தூரமாகிட்டு, அதனால முசீபத் எங்களுக்கு கிட்டால வந்துட்டு. இன்றைக்கு யாருக்கும், இன்றைக்கு எந்த பிள்ளைகளும் சரி, இன்றைக்கு எந்த பெற்றோர்களும் சரி, கண்ணியமானவர்களே, தன்னுடைய குழந்தை பெற்றோர்கள் யாரும் கோவிச்சு கொள்ள வேண்டாம். கண்ணியமானவர்களே, என்ன விஷயம் என்றா, இன்றைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நாங்க என்னத்தை கொடுத்திருக்கிறோம்? தீனை கொடுத்திருக்கிறோமா? குர்ஆனை கொடுத்திருக்கிறோமா? ஹதீஸை கொடுத்திருக்கிறோமா? இன்றைக்கு ஒரு 18 வயசு வாலிபத்தை கேட்டு பாருங்க, தொழுகையுடைய ஃபர்ல் என்ன, தொழுகையுடைய ஷர்த் என்ன, உதுவுடைய ஃபர்ல் என்ன, கடமையான விடயங்களுடைய ஃபர்ல் என்ன, இன்றைக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய குழந்தைகள் சின்ன வயதுல இருந்து நாங்க படிப்பென்று உலகத்திலே படிப்புக்கு அனுப்புறோம். உலக படிப்பு தப்பில்லை, உலக படிப்பு தேவை. இன்றைக்கு நடக்கக்கூடிய யதார்த்தமான விடயம் என்ன தெரியுமா? குர்ஆனுடைய மதரசாக்களை நாங்க பார்த்துட்டா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையில முதலாவது குர்ஆனை படிச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு குர்ஆனுடைய மதரசால பாருங்க, 3ஆம் ஆண்டுல இருந்து கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு, இந்த புள்ள ஒரு ஆம்பளை புள்ள இருந்த சொல்லேலும் அவர் கலசிப்பு எழுதிட்டு குர்ஆன் மதரசாக்கு வருவாரு வரமாட்டார் ரெண்டாவது விஷயம். பொம்பளை புள்ள 3ஆம் ஆண்டுல இருந்து கிளாஸ் போது குர்ஆனுடைய இல்மு இல்ல, நபியுடைய ஹதீஸுடைய இல்மு இல்ல, உலவுடைய ஃபர்ல் தெரியாது, அதே போல கடுமையான விடயங்களுடைய ஃபர்ல்கள் தெரியாது. இந்த புள்ள 5ஆம் ஆண்டு படிச்சதுக்கு பின்னால குர்ஆன் மதரசாவோட அப்படியே நிப்பாட்டப்படும். காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு 10 வயசு 12 வயசு குர்ஆன் மதரசாக்கு அனுப்ப மாட்டாங்க. மதரசாக்கு போற பிள்ளைகள் அங்க படிச்சு கொள்வாங்க, பாடசாலைக்கு போற பிள்ளைகள் எங்க படிக்க போறாங்க? கண்ணியமானவர்களே, இது யாருடைய தப்பு? அல்லாஹ்வுடைய கட்டளை ஆரம்பத்திலிருந்து கொடுக்கவில்லை. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு குழந்தையை ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை எப்பொழுதிலிருந்து வளர்க்க வேண்டும் தெரியுமா? அந்த குழந்தை உருவாகி 4 மாதத்திலிருந்து அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்க வேண்டும் ஒரு தாயும் தந்தையும். இன்றைக்கு நாங்க சின்ன வயசுல தவற விட்டு குழந்தைக்கு மொபைலை கொடுத்துட்டு, குழந்தைக்கு தேவையில்லாத விடயங்களை கொடுத்துட்டு, குழந்தையுடைய கூட்டாளிகள் யாருன்னு தெரியாது, இரவு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாரான்னு தெரியாது. கேட்டா நாங்க சொல்றது என்ன? என்னுடைய புள்ள நல்ல புள்ள, என்னுடைய புள்ள எந்த தவறும் செய்ய மாட்டாரு. இன்றைக்கு கண்ணியமானவர்களே, இந்த தவறின் காரணமாக இன்றைக்கு வெட்கம் எங்களுடைய சமுதாயத்திலிருந்து எடுப்பட்டுட்டு, யாருடைய உள்ளத்துல மறைமுகமான பாவங்கள் இருக்குதோ, யாருக்கிட்ட மறைமுகமான பாவங்கள் நடக்குதோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முதலாக கலட்டது அவருடைய உள்ளத்திலிருந்து வெட்கத்தை கலட்டிடுவான். நீங்க பாருங்க, பாவம் செய்யக்கூடிய மக்கள், பாவம் செய்யக்கூடிய வாலிபர்களா இருக்கட்டும், பாவம் செய்யக்கூடிய பெரியவராக இருக்கட்டும், அவங்ககிட்ட வெட்கம் இருக்காது. அல்லாஹ் வெட்கத்தை கலட்டிடுவான். மக்கள் மத்தியில கண்ணியமானவராக வாழ்வாரு, மக்களுக்கு பார்வைக்கு நல்ல மனிதர், மக்களுடைய பார்வைக்கு 5 நேரம் பள்ளிக்கு வருவாரு, மக்களுடைய பார்வைக்கு மக்களுக்கு முன்னால கண்ணியமாக வாழ்வை நடத்துவாரு. ஆனால் எப்பொழுது மறைமுகமான பாவங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குமோ, எப்பொழுது அந்த பாவத்துக்கு அந்த மனிதன் தௌபா செய்யலையோ, அல்லாஹ் முதல்ல கலட்டுறது வெட்கத்தான். கண்ணியமானவர்களே, வெட்கத்தை அல்லாஹ் கலட்டிடுவான். நபியுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் ஒரு உதாரணமான ஒரு தாய். நாங்க பள்ளியில பயான கேட்கிறோம், எல்லா இடத்துலயும் பயான கேட்கிறோம், எங்களோட வீட்டுல உள்ளவங்க பயான கேட்கிற விடயங்கள் குறைவு, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நாங்க நபியுடைய மகள் தன்னுடைய 2 புள்ள ஹசன் ஹுசைன் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறுகள் எழுதுறாங்க உலமாக்கள், தாரீஹ் போன்ற கிதாபுகள்ல வந்திருக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க, உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பம். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளால வாராங்க. வீட்டுக்குள்ளால வார நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கண்டா, தன்னுடைய வீட்டு வேலைகளை அவசரமாக முடிக்கிறாங்க. அவசரமாக முடிச்சுட்டு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு சொன்னாங்க, என்னுடைய அருமை பிள்ளைகளே, என்னுடைய அருமை குழந்தைகளே, உங்களோட அப்பாட கபரை தரிசிச்சுட்டு வாங்க. அந்த பிள்ளைகளை அனுப்பிட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு தெரியும் உலகத்தை விட்டு பிரியிற நேரம் வந்துட்டு, தன்னுடைய சக்கராத்துடைய கடைசி நேரம் வந்துட்டு, தன்னுடைய கணவனை பார்த்து கேட்டாங்க, என்னுடைய அருமை கணவரே, உங்களுக்கு நான் ஏதாவது குறைபாடு செஞ்சிருக்கிறேனா? அல்லாஹுடைய விஷயத்திலும் சரி, அல்லாஹுடைய விடயத்தில் குறைபாடு செஞ்சிருந்தால் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். உங்களுடைய விடயத்தில் ஏதாவது குறைபாடு செஞ்சிருக்கிறேனா? அந்த அலி சொன்னாங்க, எந்த குறைபாடும் செய்யல. கேட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு உங்களுடைய பொருத்தத்துக்குரிய மனைவியாக நான் வாழ்ந்திருக்கிறேனா? யாரு கேட்டது? கண்ணியமானவர்களே, உங்களுடைய மனைவி அல்ல, சுவர்க்கத்து தலைவி நபியுடைய மகள் ஃபாத்திமா ரலி கேட்ட கேள்வி. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை எங்க போய்த்து இருக்குது? இன்றைக்கு யாராவது கேட்க முடியுமா?
இந்த பெண்மணி கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கேட்டாங்க, என்ன காரணம், நீ சொல்லக்கூடிய காரணம் என்ன? சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய அருமை தந்தை கனவுல வந்தாங்க, நான் உலகத்தொட்டு பிரிகிற நேரம் வந்துட்டு, இப்ப கொஞ்ச நேரத்துல நான் இந்த உலகத்தொட்டு பிரிஞ்சிடுவேன், அதனால சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய பொருத்தத்துக்குரியவராக நீ என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாய். சொன்னது தாமதம். கிபிலாவின் பக்கம் காலை நீட்டினாங்க, அப்படியே படுத்தாங்க, கலிமாவை சொன்னாங்க, உயிர் பிரிஞ்சிட்டு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, உயிர் பிரிஞ்சிட்டு நபியுடைய கபரை பார்க்க போன 2 குழந்தைகளும் திரும்ப வாராங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அதே போல அவருடைய சகோதரி சேர்ந்து குளிப்பாட்டி ஜனாஸா வைக்கப்பட்டிருக்குது. 2 குழந்தையும் பார்த்துட்டு அழுகுறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறத பார்த்துட்டு கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா, சின்ன புள்ள, சின்ன வாலிபர்கள் கேட்டாங்க, உங்களுடைய தாயுடைய மௌத்தை நினைத்து நீங்க அழுகிறீங்களா? உங்களுடைய தாயுடைய மரணத்தை நினைத்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களா? கண்ணியமானவர்களே, ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் எங்களுக்கு இந்த வாழ்க்கை. இந்த 2 பிள்ளையும் சொன்னதே, என்னுடைய தாயுடைய பிரிவை நினைச்சு நான் அல்ல. யார் இந்த 2 வாலிபர்? சுவர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் அல்லவா இந்த வாலிபர்கள்? சுவர்க்கத்து தலையுடைய பிள்ளை அல்லவா இவங்க 2 பேரும்? என்ன சொன்னாங்க தெரியுமா? தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னாங்க, வல்லாஹி என்னுடைய இத்தனை வருட காலத்திலும் என்னுடைய தாய் மரணிச்சதுக்கு பின்னால்தான் என்னுடைய தாயுடைய தலைமுடியை காண்றேன், அதனால தான் அழுகிறேன் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எங்கட பெண் பிள்ளைகளுக்கு நாங்க உடுத்துற ஆடை இந்த நிலைமையில இருக்குது. வரக்கூடியது ஹஜ்ஜு பெருநாள் போச்சு, நோம்பு பெருநாள். கண்ணியமானவர்களை விதவிதமான ஆடைகளை அணிவிச்சிருந்தோம். உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, எந்த குழந்தைக்கு அரைகுறை ஆடைகள் அணிவிக்கப்படுமோ பின்னால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை வழிகாட்டில போகும். அந்த குழந்தையுடைய, அந்த பெண்மணியுடைய, அந்த வாலிபருடைய வாழ்க்கை ஏதோ ஹராமான விடயத்தில போகும். கண்ணியமானவர்களே, நாங்க சொல்றது சின்ன பிள்ளை தானே, பாவம் மரியாதை பிள்ளை தானே, 1 வயசு 1.5 வயசு 2 வயசு. கண்ணியமானவர்களே, ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கலண்டா, ஆரம்பத்தில இருந்து ஒழுக்கம் கொடுக்கப்படலண்டா, பின்னால கண்ணியமானவர்களே அந்த குழந்தை எந்த அளவுக்கு செல்லும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இன்றைக்கு நடந்திருக்குது. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கொடுக்கப்படல, எங்களுடைய பெரிய மக்களுக்கு மரியாதை செய்ய கொடுக்கப்படல, பெரியவங்களுடைய கண்ணியம் தெரியாது, உலமாக்களுடைய கண்ணியம் தெரியாது, ஆசான்களுடைய கண்ணியம் தெரியாது. அதனால இன்றைக்கு பிள்ளை எடுத்தறிஞ்சு பேசிக் கொண்டிருக்குது. பெற்றோருடைய கண்ணியம் குழந்தைக்கு தெரியாது, பெற்றோருடைய மரியாதை குழந்தைக்கு தெரியாது. வாப்பா ஒன்று சொன்ன புள்ள ஒன்று சொல்லிட்டு போகுது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க தான். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில இன்றைக்கு நாங்க உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க என்னத்துக்காக வேண்டி வாழ்றோம்? யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாரு? வருமானம் இல்ல, ஒரு தொழில் இல்ல, கஷ்டம், குடும்பத்துக்காக காலையில இருந்து இரவு பகலா உழைக்கிறாரு. யாருக்காக வேண்டி உழைக்கிறாரு? என்னுடைய மனைவி நல்லா இருக்கட்டும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கட்டும், என்னுடைய குழந்தைகளை படிக்க வச்சிருக்கிறேன், என்னுடைய குழந்தைகள் எந்தெந்த அந்தஸ்துல வச்சிருக்கிறேன். உழைக்கிறாரு. நாளை கியாமத்துடைய நாள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் நாங்க எல்லோரும் பார்க்கத்தான் போறோம். என்னுடைய மனைவி சொல்லுவாள், இவர் என்னுடைய கணவர் அல்ல, என்னை விட்டும் விரண்டோடுவாள். என்னுடைய குழந்தை என்னை விட்டும் விரண்டோடும். என்னுடைய வளர்ப்பு மகன், என்னுடைய சகோதரன் என்னை விட்டு விரண்டோடுவான். என்ன சொல்வான்? யா அல்லாஹ், அவர் எப்படி போனாலும் பரவாயில்லை, எனக்காக வேண்டி என்னுடைய வேலை என்னை பார்த்துக் கொள்வாரு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், தீனை கொடுக்கல, அல்லாஹ்வுடைய கட்டளை கொடுக்கல. அந்த சஹாபாக்கள் கொடுத்தது அல்லாஹ்வுடைய கட்டளை, சஹாபாக்கள் கொடுத்தது தீன. வாழ்ந்தாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி, மௌத்தாகினாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. பாவத்துடைய சிந்தனை வந்துட்டா வாலிபர்களே, பாவத்துடைய எண்ணம் வந்துட்டா, பாவத்துடைய சூழல் அமைஞ்சிட்டா, பாவத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிந்த வாலிபர்கள் தான் அந்த காலத்து வாலிபர்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், ஒரு வாலிபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அதிகமாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்மாவில் இருந்து கொண்டிருப்பாரு. அவங்களோடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாலிபர், ஒரு நல்ல மனிதர், ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசர். ஒரு தடவை வெளியே போற நேரம் அவர் என்ன செய்யறார்? ஒரு பாவத்திற்காக எத்தனிக்கப்படுகிறாரு. இவரை பாவத்தின் பக்கம் செல்லல்ல, இவரை பாவத்தின் பக்கம் ஒரு பெண்மணி அழைக்கிறாள், ஒரு தவறான விடயத்துக்கு அழைக்கிறாள். இவர் ஒரு வாலிபர். கண்ணியமான வாலிபர்களே, இன்றைக்கு நாங்க எதையும் துணிகிற வயசுல இருக்கிறோம்.
இன்னைக்கு எது செஞ்சாலும் நாங்க தைரியத்தை, நாங்க சொல்றது எங்களை விட்ட யார் இருக்குது? எங்களுக்கு எல்லா தைரியமும் இருக்குது, எங்களுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, யார் வந்தாலும் பார்த்துக் கொள்வோம். கூட்டாளிகள் சொல்லுவாங்க நாளை கியாமத்துடைய நாளை எல்லாரும் விரண்டு ஓடிடுவாங்க. எங்களுக்கு ஏற்படக்கூடிய கூட்டாளி நல்ல நண்பனாக இருக்கணும். எங்களுக்கு வரக்கூடிய நண்பன் குர்ஆனோடு தொடர்புடையவனாக இருக்க வேண்டும், தொழுகையோடு தொடர்புடையவனாக இருக்க வேண்டும், அல்லாஹுக்கு பயந்தவனாக இருக்க வேண்டும். எப்பொழுது என்னுடைய நண்பன் குர்ஆனுக்கு தொடர்பு இல்லையோ, அல்லாஹுக்கு பயம் இல்லையோ, பாவம் செய்யறதுக்கு துணிகிறானோ, கண்ணியமானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் தண்டனை தருவான். நாளைக்கு அவன் சில வேலை தப்பிடுவான், நாளைக்கு அவன் தப்பிடுவான், நாங்க மாட்டிக்கொள்வோம். இந்த வாலிபர் பாவத்துக்கு எத்தனிக்கப்படுற நேரம் இவர் என்ன செய்யறாரு? அப்படியே மயங்கி கீழே விழுகிறாரு, மயங்கி கீழே விழுகிறாரு. மயங்க விழுந்தவருடைய மயக்கம் தெரியல. என்ன செஞ்சாங்கண்டா, இந்த வாலிபரை தூக்கி அப்படியே கொண்டு வந்து, அது உமர் ஆட்சி காலத்துல நடந்த விடயம், அப்படியே அந்த வாலிபருடைய வீட்டினுடைய வாசல்ல அப்படியே வச்சுட்டாங்க. வாலிபரை வீட்டினுடைய வாசல்ல அப்படியே வச்சுட்டாங்க. காலை நேரம் தந்தை கதவை திறந்து பாக்குறாரு. வாலிபர் என்ன செய்யறாருண்டா, வாலிபர் அந்த வாசல்ல இருக்கிறாரு. தந்த தண்ணியை தொளிச்சு எழுப்புற நேரம் முழிச்சாரு. முழிச்சிட்டு சொன்னாரு, அலம் யஅனில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் உங்களுக்கு வரலையான குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறார். கண்ணியமானவர்களே, கண்ணியமான பெரியவர்களே, கண்ணியமான வாலிபர்களே, இன்றைக்கு நாங்க ஹராத்துல கைய வைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹுடைய அச்சம் எங்களுக்கு வரணும். வட்டியில கைய வைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹுடைய அச்சம் எங்களுக்கு வரணும். தேவையில்லாத விடயங்கள்ல கைய வைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹுடைய அச்சம் வரணும். எப்ப நாங்க வட்டியில கைய வச்சு, எப்ப வட்டியில கைய வச்சுங்கிற குழந்தைகளுக்கு நாங்க செலவழிக்கிறோமோ, நாங்க எவ்வளவு சாலிஹானவர்களா வளர்த்தாலும் வளர்க்கப்பட்ட உடம்பு ஹராமான உடம்பு, லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன் உதிய பில் ஹராம், ஹராத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட உடம்பு நரகத்துக்கு தான் செல்லும், சுவர்க்கத்துக்குரிய உடம்பு அல்ல. லா யதுகுலுல் ஜன்னா ஜஸதுன் உதிய பில் ஹராம், ஹராத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட உடம்பு அது நரகத்துக்குரிய உடம்பு, சுவர்க்கத்துக்குரிய உடம்பு அல்ல. என்னுடைய தந்தை வட்டியின் மூலமாக எனக்கு தந்திருக்கிறார் என்றால் நான் வளர்றது ஹராத்துல, நான் வளர்றது ஹராத்துல, நான் உண்றது ஹராத்துல. இனி குடும்பத்துக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? கண்ணியமானவர்களே, நிம்மதியை தேட முடியுமா? கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, தாய் தந்தைகளுக்கு மத்தியில பிரச்சனை, குழந்தைகள் பெற்றோர்களுக்கு மத்தியில பிரச்சனை. தந்தையுடைய சொல்ல புள்ள கேட்காது, தாயுடைய சொல்ல மகள் கேட்க மாட்டாள். கண்ணியமானவர்களே, இது என்ன காரணம்? ஹராத்தின் பாவத்தினுடைய காரணம். இந்த தந்தை என்ன செய்யறாருண்டா, இந்த மகனை எழுப்புற நேரம் அவர் திரும்ப மயங்கி விழுறாரு. அதே நிலைமையில வஃபாத் ஆகிட்டாரு. தந்தை என்ன செய்யறாரு, அந்த மகனை கொண்டு போய் கபர்ல அடக்கம் செஞ்சிட்டார். அது உமர் அலிக்கு விஷயம் தெரியாது. அடக்கம் செஞ்சு 2 நாள் அல்லது 3 நாள் ஆகினதுக்கு பின்னால விஷயம் தெளிவுபடுத்தப்பட்ட நேரம் ஹசரத் உமர் அலி எல்லாம் கேட்டாங்க, அந்த கபரை கேட்டாங்க, எங்க இந்த வாலிபர், என்னுடைய மஜ்மால இருக்கக்கூடிய இந்த இறைநேசர்? விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கபரின் பக்கம் சென்று அந்த கபரை பார்த்து குர்ஆனுடைய வசனத்தை ஓதினாங்க. வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் 2 சோலைகளை கொடுக்கிறான், 2 சோலைகளை கொடுக்கிறான் என்ற இந்த குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டதுதான் ஒரு அசரீதி சத்தம் வருகிறது அந்த வாலிபருடைய கபரில் இருந்து. அமீருல் முஃமினீனே, நீங்க சொன்ன அல்லாஹ் வாக்களித்த அந்த 2ம் எனக்கு கிடைத்துட்டது என்பதாக ஒரு சத்தம் வருகிறது. கண்ணியமான வாலிபர்களே, கண்ணியமான பெரியவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்குரிய வாழ்க்கையாக மாறணும். என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். என்னுடைய மனைவிக்காக வேண்டி சஹாபாக்களுடைய பெண்மணிகள் எப்படி சொல்லுவாங்க? சஹாபாக்கள் வேலைக்கு போற நேரம், சஹாபாக்கள் தொழிலுக்கு போற நேரம் என்னத்தை சொல்லுவாங்க? நீங்க தொழில் செய்யாம கையில எதுவும் கொண்டு வராம திரும்ப வெறும் கையோட வந்தாலும் சரி, ஹராத்த மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க, ஹராத்த மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. கண்ணியமானவர்களே, இன்றைய காலகட்டத்துல எங்களுடைய வீட்டினுடைய நிலைமை என்ன இருக்குது? என்னத்தை சொல்றாங்க? நீங்க என்னத்தை செஞ்சாலும் சரி வீட்டுக்கு வரும்போது ஒன்றும் இல்லாம மட்டும் வந்துடாதீங்க.
சஹாபி பெண்மணிகள் சொன்னாங்க, ஒன்றும் இல்லாமல் வந்தாலும் சரி ஹராத்தோட வீட்டுக்கு வராதீங்க. எங்களுடைய பெண்மணிகள் சொல்றாங்க, எண்ணத்தை கொண்டு வந்தாலும் ஒன்றும் இல்லாம வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. இது யாரு செஞ்ச தவறு? நான் செஞ்ச தவறு. இது நான் செஞ்ச தவறு. ஏன் தீன கொடுக்கல, அல்லாஹ்வுடைய கட்டளை கொடுக்கல. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைக்கு உலகத்துல அல்லாஹ்வுடைய சோதனைகளை இறக்கி கொண்டிருக்கிறான். எப்பொழுது அல்லாஹுக்கு மாற்றமான விடயம் நடக்குமோ. ஒருத்தர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, நபி கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டாங்க. கேட்டுட்டு ஒரு விஷயம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கியாமத்துடைய அடையாளத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொன்ன நேரம், கியாமத்துடைய நாள் எப்போ வரும் அப்படி நிறைய கேள்வியை கேட்டாங்க. கியாமத்துடைய அடையாளத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். சாத்தியமாகுமா? ஒரு எஜமானுக்கு ஒரு எஜமாட்டிக்கு ஒரு புள்ள பிறந்துட்டுண்டா அது அந்த புள்ள தைரியமா, அந்த புள்ள வாட்டசாட்டமா, அந்த புள்ள நல்லா வாழும், வாழ்க்கைய கம்பீரமாக வாழும். ஆனா ஒரு அடிமை பெண் ஒரு எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, இது கியாமத்துடைய அடையாளம் இன்றைக்கு உலகத்துல சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்குது. என்ன விஷயம் தெரியுமா? அதுக்கு தெளிவுபடுத்துறாங்க உலமாக்கள். அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பாள். தாய் தன்னுடைய பெண் பிள்ளைகள் தாயுடைய பேச்சை கேட்காது, தாய்க்கு மரியாதை கொடுக்காது, தன்னுடைய தாயுடைய பேச்சை தட்டும். இதுதான் ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள் என்பதனுடைய விளக்கம். கண்ணியமானவர்கள், இன்றைக்கு உலகத்துல சர்வ சாதாரணமா நடந்து கொண்டிருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி நடக்குமாக இருந்தா கியாமத்தை நீங்க எதிர்பாருங்க. அநியாயம் நடக்குதா கியாமத்தை எதிர்பாருங்க. பாவங்கள் நடக்குதா அல்லாஹ்வுடைய சோதனை எதிர்பாருங்க. நாங்க கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய சோதனையை. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அதிகமான சோதனையை கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் கால வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். மௌத் இன்றைக்கு நாளைக்கு யாருக்கும் சொல்ல முடியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் தான் எங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கை. சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். அதனால கொஞ்சம் கால வாழ்க்கை. மௌத் இப்ப வரும் எப்ப வரும் யாருக்கும் சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த இடத்துல மிம்பர்ல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு மௌத் வருமா எனக்கும் யாருக்கும் சொல்ல இயலாது. வாலிபர் நினைக்கலாம் வயோதிபர் ஆய் மௌத் வரலாம், வயோதிபர் நினைக்கலாம் இன்னும் காலம் இருக்குது, சிறார்கள் நினைக்கலாம் இன்னும் பெரிய காலம் இருக்குது. கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு வயசல்ல இல்ல, மௌத்துக்கு காலம் இல்ல. தந்திருக்கக்கூடிய காலம் சொற்ப கால வாழ்க்கை. இந்த சொற்ப கால வாழ்க்கையில எது அல்லாஹ் காட்டி தந்தானோ, எது நபியாக தந்த வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினாங்களோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ் விருப்பமானவர்களாக, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக வாழ்ந்து மேலான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய கூட்டத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் கல்வி கற்று தந்த ஆசான்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்க ஒரு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யா அல்லாஹ், அநியாயங்கள் நிறைஞ்ச காலம். யா அல்லாஹ், பித்ராக்கள் நிறைஞ்ச காலம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், பாவங்கள் நிறைஞ்ச காலம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய ஈமான பாதுகாக்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். சாலிஹானவர்கள் எங்களை வாழ வச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை குழந்தைகள் எங்களை கண்குளிர்ச்சி உள்ள குழந்தைகளா வாழ வச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை வாலிப சமூகத்தை பாதுகாத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வாலிப சமூகத்துக்கு யா அல்லாஹ் நாளைக்கு சுவர்க்கத்துல நிழல் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறாயோ அந்த வாலிபர்கள் கூட்டத்துல யா அல்லாஹ் அனைத்து வாலிபர்களையும் சேர்த்தியா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி அல்லாஹ். சாலிஹான மௌத்த தாயா அல்லாஹ், சாலிஹான மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், திடீர் மரணங்கள் விட்டும் பாதுகாத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், தெருக்களிலும் சந்துக்களிலும் கேவலமான மௌத்த விட்டும் எங்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். இல்லை நிலையில எங்களை மௌத்த தந்துடாதே அல்லாஹ். அல்லாஹுக்கு மாற்றமான விடயங்கள் எங்களை மௌத்த தந்துடாதே அல்லாஹ். உனக்கு விருப்பமான நிலைமையில வாழ்ந்து இறுதி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிஞ்சவர்களாக எங்களோட உயிர்களை கைப்பற்றியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. ويا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا
والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرلا من بعدي. فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغلهم فببغلي أبغلهم. وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. آمين يا رب العالمين. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.